Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and one car in Chennai at a doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டேர்னிங்ஸ் ப்ளஸ் கியர் மூமெண்ட்ஸ், க்ளோஸ் டேர்னிங் ப்ளஸ் கியர் மூமெண்ட்ஸ் எப்படி நம்ம பண்ணுறோம், ப்ளஸ் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட், டிராஃபிக் மூமெண்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் கார் யூஸ் பண்ண நம்மளோட ஓன் அகாடமி ஓன் வெஹிக்கிள் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்ஸில் எப்படி டேர்ன் பண்ணணும், எந்த அளவுக்கு டேர்ன் பண்ணணும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ரோடை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இங்கே கொஞ்சம் டேர்னிங்ஸ் கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரை போட்டுட்டு அழகாக நம்ம இந்த போஸ்ட் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு மிரர் தாண்டின உடனே ஃபுல்லாக கிடைக்கிறேன். இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க, என்னென்னா முன்னாடியே டேர்ன் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி ரைட்டு வந்து ஒய்டு ரைட்டு டேர்ன் பண்ணாமல் க்ளோஸாக ரைட் டேர்ன் பண்ணுறீங்க. லெஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒய்டாக போய் கட் பண்ணுறீங்க. அது கிடையவே கிடையாது. லெஃப்ட் எப்பவுமே க்ளோஸ் லெஃப்ட்டு, ரைட்டு வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒய்ட் ரைட்டு. ஸோ நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்தவரைக்கும் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். லெஃப்ட்டு ரைட்டு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு முடியும். கரெக்டாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணி போனால் மட்டும்தான் உங்களோட வெஹிக்கிள் வந்து கண்ட்ரோல்டாக போகும். நான் பாருங்கள் இப்போ அழகாக செகண்ட் கியர்லேயே தான் மெதுவாக ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு பேனிக்கும் இல்லாமல் மெதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து செகண்ட் கியரே யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணுறதால என்ன ஆகும்னா உங்களுடைய ஃபியூல் எஃபிஷியன்சியும் கம்மியாகும், கிளச் பிளேட்டோட சீக்கிரமாக வேலையும் தேய்மானம் ஆகிடும். இப்போ தேர்ட் கியர் போட்டேன். எதுக்காக தேர்ட் கியர் போட்டேன்னா வெஹிக்கிள் வந்து ஃப்ரண்ட்டில் எதுவும் இல்லை. ஸோ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா போகிறதால போட்டேன். இப்போ அகைன் பாருங்கள் அழகாக செகண்ட் கியர் ஸ்லோவாக ஏற்றி இறக்கியாச்சு. ஸோ இப்போ அழகாக ஃபஸ்ட்டு கிளச்சிலேருந்து வெஹிக்கிளை மூவ் பண்ணி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட்டுமே சேம் கான்செப்ட், க்ளோஸ் லெஃப்ட்டு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிரர் தாண்டின உடனே அப்படியே ஸ்லோவாக எடுக்கிறேன் பாருங்கள், க்ளோஸ் லெஃப்ட். ஸோ பாருங்கள் அழகாக ஒன் ஆன் ஒன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக டேர்ன் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக மெதுவாக பண்ணுறேன். ஸோ ரோடு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோடை பார்க்காமையே டேர்ன் பண்ணுறாங்க. ரோடை பார்த்து தான் டேர்ன் பண்ணணும், ஸ்டேரிங்கை பார்த்து டேர்ன் பண்ணக்கூடாது. அவங்க அந்த சிம்பிளை வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து நம்ம ஒரு இன்டர்செக்டிங் ஜாயிண்ட் இது, அதாவது இன்டர்செக்டிங் மேப்பிங் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக போயிட்டு வண்டியை ஸ்லோ பண்ணி கியரை செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கியருக்கு மாற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ ரைட் சைடும் பார்க்குறேன், லெஃப்ட் சைடும் பார்த்துப்பேன். ரைட் சைடு யாரும் வரலன்னா இவங்களோட எப்படி போய் நம்ம இன்டர்செக்ட் பண்ணி போக போகிறோன்றது கரெக்டாக பார்க்குறீங்க நீங்கள். ஸோ இங்கே மெதுவாக க்ரீப்பிங் ஃபங்க்ஷன்லேயே மெதுவாக போகணும். முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் லெஃப்ட்டு ஒயிட் ரைட்டு போகக்கூடாது. அவ்வளோதான். இப்போது அகைன் ஸ்டடி பண்ணிவிட்டு ஓகே ஃபஸ்ட் கிளாஸாக இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஸ்டெடி மூமெண்ட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் இந்த மாதிரியான இன்டர்செக்டிங் இடத்துல பார்த்தீங்கன்னா மேப்பிங் செக்ஷனில் கரெக்டாக பண்ணணும். ஸோ இப்போ ஸ்லோவாக அதே மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ரைட் டேர்ன் எப்படின்னா டிவைடரை பாருங்கள், ஃபுல்லாக நான் வெளியே வந்துட்டேன். என்னோடய மிரரில் பார்த்துட்டு இப்போ கடன்னு ஃபுல் லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரை போட்டு அழகாக வெயிட் பண்ணணும். ஸோ ஸ்லோவாக இன்ச் பை இன்ச் டர்ன் பண்ணிவிட்டு சைடு மிரர்லேயும் பார்த்துட்டேன், கார் எதுவும் இல்லை பக்கத்தில். ஸோ அழகாக திருப்பியும் மெதுவாக அவங்களெல்லாம் போக விட்டுட்டு தான் நீங்கள் மெதுவாக டேர்ன் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு சைடு மிரர் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து வெஹிக்கிள் அடிப்படக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ தேர்ட் கியரை புஷ் பண்ணியாச்சு. இப்போ 40 கிட்ட போயிட்டுருக்கிறதால நம்ம தேர்ட் கியரில் போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி ரெவ் மேட்சும் உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள் பிலோ ஒரு 2000 RPMக்குள்ளே தான் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 40 வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஏன்னா நான் திருப்பியும் ஒரு யூட்டர்ன் அடிக்க போகிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேர்னிங்ஸ் கொஞ்சம் நிறைய நான் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரோடை சூஸ் பண்ணேன். ஏன்னா மெயின் ரோட்லேருந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, மெயின் ரோட்லேருந்து டேர்னிங் பண்ணி இந்த மாதிரி இன்டர்செக்டிங் 4-வே ஜங்ஷன்லேயும் யூட்டர்ன் அடிக்கிறதுலையும் அதே மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லேயும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி போடுறத கேட்டிங்க. ஸோ பாருங்கள் அழகாக செகண்ட் கியர் போட்டாச்சு. ஸ்லோவாக வெஹிக்கிளை நம்ம அழகாக மெதுவாக தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகே தேர்டு கியர், ஏன்னா வெஹிக்கிளோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதால தேர்ட் கியர். இதுதான் வந்து மேனுவல் காரில் நம்ம இப்படி தான் ட்ரைவ் பண்ணணும். பட் நிறைய பேர் அந்த கியரை மறந்துடுறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பார்க்குற ஒன்று அப் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, டவுன் ஷிஃப்ட் பண்ண மாட்டீங்க, இல்லை டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, அப் ஷிஃப்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இது எல்லாமே சைமல்டேனியஸாக ஒரே டைமில் நடக்க வேண்டிய விஷயம். இது எல்லாமே நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா மட்டும்தான் மேனுவல் காரில் உங்களால் ப்ராப்பராக வந்து ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு யூ டர்ன் பார்க்க போகிறோம். ரைட் இண்டிகேட்டர் போட்டாச்சு, சைடு மிரர் பார்த்தாச்சு, கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணி செகண்ட் கியர் ஏற்றுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ மெதுவாக அதே கான்செப்ட் தான், டிவைடரை நல்லா தாண்டிட்டு சைடு மிரர் அப்ரோச் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகாக ஒன் ஆன் ஒன் மெத்தடில் திருப்பியாச்சு. திருப்பியும் சைடு மிரர் ஃபோக்கஸ் பார்த்தாச்சு, யாரும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அப்படி வரந்தால் நம்ம இண்டிகேட்டரை போட்டுவிட்டு தான் நம்ம ரைட் சைட் போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ அழகாக இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெஹிக்கிளை அட்ஜஸ்ட் பண்ணி சேம் லைக் தட் நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோடோட ரைட் சைட் கார்னர், நான் நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன், காரை பொறுத்தவரையிலும் லெஃப்ட் சைடு டிரைவ் பண்ணாமல் காரை வந்து ரைட் சைடில் அந்த லேனுக்குள்ளே லேன் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா கேப்பிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் அங்கேயும் ஸ்பீட் பிரேக்கரு. ஸோ இப்போ ஸ்லோவாக நம்ம கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ அழகாக வந்து திருப்பியும் வெஹிக்கிள் மூவ் ஆக நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ தேர்டு கியர் புஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் இங்கே ஒரு லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஸோ ரேண்டமான லெஃப்ட்டு தான், நம்ம வந்த லெஃப்ட்டு தான் ஆக்சுவலாக இது. ஸோ மறுபடியும் நம்ம இந்த கொஞ்சம் அந்த இதெல்லாம் தாண்ட பிறகு அந்த பைக்கரோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி சைடு மிரரை பார்த்துட்டு இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் நம்ம போட்டுட்டு மெதுவாக நம்ம இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ தேர்ட் கியர்லேருந்து திருப்பி ஸ்லோ டவுன் பண்ணுறதால செகண்ட் கியர் அழகாக க்ளோஸ் லெஃப்ட் சைடு மிரர் பாருங்கள், அந்த போலை தாண்டினோடனே அழகாக மெதுவாக டேர்ன் பண்ணி ஸோ இப்போ ஃபுல்லாக லாக் பண்ணி அகெயின் டு த ஸ்ட்ரெயிட் அண்ட் பொசிஷன். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. ஸோ திருப்பியும் புஷ் பண்ணுறதுக்காக தேர்ட் கியர், அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற கியர் நமக்கு தேவைப்படுறதால நம்ம கியரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்கேஸ் ஸ்லோ பண்ணோன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ண கியர் ஷிஃப்ட்டை நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கியரை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் அந்த மிரர் வந்து போல தாண்டினோடனே அழகாக நம்ம டேர்ன் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஒரு அதிகமான டேர்னிங்ஸோ கம்மியான டேர்னிங்ஸோ எதுவாக இருந்தாலுமே உங்களோட ஜட்ஜ்மெண்ட் அந்த மிரரை பொறுத்த வரைக்கும் காரோட பாடி டு பாடி மாறும். நான் ஃபஸ்ட்டு காரோட உட்காந்தேன், லெஃப்ட் சைடு ஹெட்லைட் ரைட் சைடு ஹெட்லைட் ஒரு காருக்கும் வித்தியாசமாக இருக்கும், மேபி பானட் வித்தியாசமாக இருக்கும். இது நான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஏன்னா கார் வந்து ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி இருக்கிறதால நான் கார் டு கார் இதை மாறும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்செப்டை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், நம்ம எப்படி புரிஞ்சிக்க போகிறோன்றதுலாம் இருக்குது. ஸோ இது வந்து ரிச் கார்னால பானட் விஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவே கொஞ்சம் பெரிய எஸ்யூவி கார் போகும்போது உங்களுக்கு பானட் விஷன் நல்லாவே கிளியராக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து அதுக்கு வேறு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். கியர் பார்த்திங்களா இல்லையா, நான் எத்தனை வாட்டி இந்த நேரோ ஸ்ட்ரீட்லேயே நான் கியர் அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பிகினர்ஸ் நான் பார்க்குறவங்களும் இதே மாதிரி மேனுவல் காரை பொறுத்த வரைக்கும் கியர் நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும், நம்ம தான் ரெஸ்பான்சிபிள்ன்றதை மறந்துடாமல் நீங்கள் தான் கியரை சேஞ்ச் பண்ணணும். கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டினா மட்டும்தான் வெஹிக்கிள் ஆஃப் ஆகாது, உங்களுடைய வெஹிக்கிளுடைய கிளச் பிளேட்டு சீக்கிரமாக வீக்கும் ஆகாது. பாருங்கள் அழகாக அந்த 1-on-1 மெத்தட்லேயே மெதுவாக டேர்ன் பண்ணி. ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த 1-on-1 மெத்தட் ட்ரை பண்ணாதீங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு புஷ்புல் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா புஷ்புல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னால நான் 1-on-1 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திருப்பியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம திருப்பியும் ஒரு ரைட் எடுக்க போகிறோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் ரைட்டு. ஸோ ஒரு வெஹிக்கிள் வருது, சைடு மிரர் அப்ரோச் பண்ணியாச்சு. ஸோ ரைட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஸோ இந்த ரைட்டில் நம்ம ஸ்லோவாக வெஹிக்கிளை ஃபுல்லாக டேர்ன் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த டேர்னிங்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்கான ரோட்ஸில் எப்படி லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா, ரொம்ப க்ரீப்பிங்கான ரோடு இது. ஸோ மெதுவாக தான் இங்கே அனுசரிக்கணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு கண்டிப்பாக விஷன் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருந்தே ஆகணும். ரைட் சைடில் பாருங்கள் நம்மளை பக்கத்தில் வருவாங்க, லெஃப்ட் சைடு வருவாங்க, அது பாருங்கள் டக்குன்னு ஆட்டோ ஸ்டாப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படி போயிட்டு உள்ளே வந்து திருப்பி கட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கணும். பட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கும்போது நீங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை க்ளீன் லெஃப்ட் சைடை பார்த்துக்கிட்டே வரணும். லெஃப்ட் சைடு வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ரைட் சைடுக்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் தரமோ சேம் லைக் தட் லெஃப்ட் சைடுக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். சைடு மிரர் அப்ரோச் பண்ணாமல் தயவு செய்து கார் எடுக்க பாருங்கள், டக்குன்னு வந்தார் பாருங்கள். ஸோ அவரை பார்க்காம நான் லெஃப்ட் சைடு இருக்க வெஹிக்கிள்ஸ், லெஃப்ட் சைடு இருக்க போஸ்ட் லேம்ப் இதை தான் நான் பார்த்தேன். ஸோ இப்போ மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ சேம் லைக் தட் அதே மாதிரி புஷ் பண்ணி போய்ட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ரோட் ஸ்பேஸ் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதால நான் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கேல்குலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரீயாக இருக்குது, ரைட் சைடு மட்டும் என்ன ஒரு 2 வீலர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவரை மட்டும் நான் மைண்டில் கேல்குலேட் வச்சுக்கணும், இன்கேஸ் அவர் ஓவர்டேக் பண்ண போகிறாரா இல்லை என்னோட பின்னாடியே வந்து ட்ராவல் பண்ண போகிறாருன்றது. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் டேர்னிங்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஒரு விதமான டேர்னிங். நம்ம அங்கே எடுத்தது கொஞ்சம் பெரிய ரோட்ஸில் நம்ம பண்ணது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் தட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார், அது மேனுவல் கார். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஐட்டன் நியாஸில் நம்மளோட ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கார் இதில். ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக அவருக்கு நம்மளோட காரில் சொல்லிக் கொடுத்த பிறகு அவரோட ஓன் வெஹிக்கிளில் இப்போது பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ சொன்ன கேல்குலேஷன் எல்லாமே கரெக்டாக பாருங்கள். அங்கே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில்
சைடு மிரர் தாண்டின உடனே அழகாக கட் பண்ணுறாரு பாருங்கள். ஒரு ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வருது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்கள், அழகாக லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட், ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இப்போயுமே இந்த லெஃப்ட் சைடில் இந்த போஸ்ட் லேம்பை சைடு மிரர் தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் மெதுவாக அங்கே பாருங்கள் கட் பண்ணுறாரு பாருங்கள். ஃபுல்லாக ஒரு நல்ல வாங்கி தான் கட் பண்ணணும். ஏன்னா பாடி வந்து அப்போ தான் உங்களுக்கு நல்ல வெளியே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். இன்கேஸ் லெஃப்ட் சைடில் நீங்கள் க்ளோஸாக போய்ட்டு டர்ன் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடியே உங்கள் லெஃப்ட் சைடு பாடி ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே ப்ரீ கால்குலேட்டிவாக இந்த மாதிரி ரோடு அப்ரோச் பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். டேர்னிங்ஸை வந்து நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். லெஃப்ட் வந்து க்ளோஸ் லெஃப்ட், ரைட்டு ஒயிட் ரைட்டு. இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக லெஃப்ட் ரைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மேனேஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இவரோட ரோடு எண்டோட டென்ட் இது திருப்பி இங்கே ஒரு ரைட் எடுக்க போகிறேன். ஏன்னா சாரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்த இடத்துல வந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அவர் இந்த ரோட்டில் எனக்கு டேர்னிங்ஸ் கேட்டாரால் நம்மளோட வெஹிக்கிளை முடிச்சுட்டு பாருங்கள் அழகாக போல் தாண்டுது. 2 பக்கம் மிரரை வாட்ச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லோவாக அழகாக டேர்ன் பண்ணி வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ திருப்பியும் அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் எடுக்க போகிறோம். அதே கான்செப்ட் தான். சைடு மிரர் வாட்சிங், வெஹிக்கிள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே வருது பார்த்துட்டு இப்போ ஸ்லோவாக ஃபுல் லாக் பண்ணியாச்சு. எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டார். ஸோ பாருங்கள் அந்த 1-on-1 மெத்தடோ புஷ்புல் மெத்தடோ அந்த ஸ்டீரிங் கான்செப்ட்ன்றது அவருக்கு கிளியராக இருக்குது. லெஃப்ட் மிரர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு அடிக்கடி அது பார்க்குற ஹேபிட் வந்ததே நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்மளோட அகாடமியில் வந்து கற்றுக்கும் போது நம்ம அவருக்கு இன்சிஸ்ட் பண்ணி ஸோ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே தீரணும்னு சொல்லி நம்ம இன்சிஸ்ட் பண்ணதால் இப்போ அவரோட டிராஃபிக் ரோடில் அவரோட ஓன் வெஹிக்கிளில் அவரால் அழகாக பண்ண முடியுது. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இன்டர்செக்டிங் இடம் தான். ஸோ பார்த்திங்கன்னா அழகாக ரைட் சைடு பார்த்துட்டு லெஃப்ட் சைடு ஸ்லோவாக அப்படியே அழகாக கட் பண்ணி மேப் பண்ணி மூவ் பண்ணிட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.